ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான செகண்ட் ரிவிஷன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இதுலேயும் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது, இதை படித்தா போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கக்கூடியதிலும் படிச்சிங்க அப்படின்னம்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் 10% வரக்கூடிய 5 மார்க் என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொத்தம் 2 டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. 2 கொஸ்டின் பேப்பருமே டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21ல் டிஃபைன் காமர்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ். அடுத்து ரைட் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். அடுத்து வாட் யூ மீன் பை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ண அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கதை படித்தாலே நீங்கள் 10% அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது மாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஸ்டின் நம்பர் 33ல் இருக்கக்கூடியது இ பேங்கிங், ரைட் எனி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் HUF, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ரைட் ஷார்ட் அவுட் அண்ட் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்லேயும் வந்துடும். அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் நம்மளுடைய புக்கில் 8 இருக்குது. அந்த 8ஐயுமே தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் 2லேருந்து 4 5 மார்க் வரைக்கும் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். புரியுங்களா? இது நான் இப்போ செகண்ட் ரிவிஷனுக்கு சொல்லலை, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே சொல்கிறேன். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு 10% இப்போ அட்டன் பண்ண போகிற செகண்ட் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதுலேயும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னம்னா நம்ம அழகாக சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41ல் இருக்கக்கூடிய டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் கைண்ட் ஆஃப் GST. அது அடுத்து MNCs. கொஸ்டின் நம்பர் 41ல் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MNCs. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45ல் கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா இப்போயே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆக போகுது, இதே 5 மார்க்கில். அதனால் இப்போ இருந்தே தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF டவுன்லோட் லிங்க் டைரெக்டாகவே கொடுத்துருவேன். தேங்க்யூ.